27 வயசுல கல்யாணம் ஆகி 36 வயசுல முதல் குழந்தைய பெத்துக்கிட்டு இப்ப 39 வயசு ஆகிற உபாசனா கொன்னிதலாவை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சூப்பர் பாப்புலர் தெலுங்கு ஆக்டர் ராம் சரண் தேஜாவுடைய ஒய்ஃப் தான் இவங்க. இந்தியா முழுக்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல கட்டி மெடிக்கல் துறையில அள்ளி குவிக்கிற பிரதாப் சி ரெட்டியோடைய பேத்தி தான் இவங்க. ஹைதராபாத் ஐஐடியில இவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் இப்ப பத்திக்கிட்டு எரியுது. பெண்கள் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்க கூடாதான், தங்களுடைய கேரியரை பத்தியே தான் கவலைப்படணுமா. கல்யாணம் பண்ணா குழந்தை பிறந்துருமா, குழந்தை பிறந்தா கனவுகள் செதிஞ்சிடுமா. அதனால இளம் பெண்களே, உங்களுக்காகவே வந்திருக்கு கருமுட்டையை ஃப்ரீஸ் பண்ற டெக்னாலஜி. சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிற எந்த பெண்ணுமே இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்க கருமுட்டையை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருங்க. நல்லா முன்னேறி வந்தவனே கல்யாணம் பண்ணிக்கோங்க. செயற்கை முறையில கருத்தரிப்பு பண்ணி குழந்தை பெத்துக்கோங்க. செயற்கை கருத்தரிப்புன்ற காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டுக்கு உபாசனா இப்படி அடிப்போட அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் முழுக்க உங்க சாம்ராஜ்யம் தானம்மா. அந்த மொத்த சொத்துக்கும் வாரிசு நீங்க தானம்மா. புதுசு புதுசா நோய்களையும் டெக்னாலஜியும் அறிமுகப்படுத்தி தினசா பணம் சேர்க்கறது பத்தாதாமா அப்படின்னு பிச்சு பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. மிடில் கிளாஸ் பொண்ணுங்க 36லயும் 40லயும் கல்யாணம் ஆகி பிள்ளை பெத்துக்கிட்டா பேரம்பேத்தி பிறக்கும் போது தொட்டு கூட தூக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தப்பான வாழ்க்கை முறை, மோசமான சாப்பாடு, கடுமையான உழைப்புன்னு வயசு காலத்துல கல்யாணம் ஆனவங்களே செயற்கை கருத்தரிப்பை நாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுல கடவுள் கொடுத்த கொடையா அவங்களாவே கருத்தரிக்க வாய்ப்பு இருந்தாலும் அதை தள்ளி போடுங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இயற்கையான முறையில தாம்பத்தியம் நடத்தி தாய்மையோட 10 மாசம் கருவை சுமந்து பெத்துக்கிற அந்த புனிதம் உபாசனாக்கு புரியலையா? இல்ல இப்படி எல்லாம் தூண்டி விட்டு ஆஸ்பத்திரிக்கு ஆள் சேர்க்கிறது பெரிய பாவம்னு புரியலையா? இந்தியா மரபு கலாச்சாரம் இதெல்லாம் உபாசனா போன்ற மருத்துவ வியாபாரிக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம். ஆனா தாய்மையோட மகத்துவத்தையும் வயசு காலத்துல புள்ள பெத்துக்கிறதுல இருக்கிற நன்மைகளையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறதுனாலதான் ஜோவா அதிபர் ஸ்ரீதர் வெம்பு நச்சுன்னு சொல்லியிருக்கார். குழந்தைய முதல்ல பெத்துக்கோங்க, அதனால உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் எந்த வகையிலும் தடைபடாது அப்படின்னு பளிச்சுன்னு பேசியிருக்காரு. நியாயத்தை யார் சொன்னாலும் அதை எதிர்த்தே தீர்வோம்னு தான் ஒரு பஞ்சாயத்து கூட்டம் நாட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே. இள வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்துக்க வச்சு இந்திய பெண்களுடைய கனவை சிதைக்கிறதுக்காக தான் ஸ்ரீதர் வெம்பு இப்படி சொல்லியிருக்காருன்னு. குழந்தை பெத்துக்கிட்டா செலவு அதிகமாகி கொடுக்கிற காசுக்கு வேலை பார்க்க அடிமையாகி வருவாங்கன்னு திட்டம் போட்டுதான் ஐடி அதிபர் ஸ்ரீதர் வெம்பு இப்படி சொல்றாருன்னு ஒரு பக்கம் பழிய இவங்க கிளப்புறாங்க. சமைச்சு வச்ச சாப்பாட்டை ஃப்ரிட்ஜ்ல பூட்டி வாரம் பூரா எடுத்து திங்கிறது அமெரிக்காக்காரனுக்கு வேணா தலை விதியா இருக்கலாம். புத்துநோய், ரத்த கொதிப்பு, சக்கரைன்னு எது வந்தாலும் அவங்க ஊர் ஹாஸ்பிட்டல்ல இன்சூரன்ஸ் இருக்குங்க. இயற்கை கொடுத்த வழிப்படி நியாயமா முறையா வாழ்ந்துட்டு குடும்பங்கிற பாரத்தையும் சுகமா சுமந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ ஒர்த்தா கவனிச்சுட்டு பக்காவா வாழற பல லட்சிய பெண்கள் இன்னும் இந்தியால இருக்கத்தான் செய்யறாங்க. பொன்னிதலா உதாரணம் காட்ட வேண்டியதெல்லாம் இந்த பெண்களை தான். பெத்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய வயசுல கண்ணுல பொற வந்ததுன்னா ஹை கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டலே இருக்கு. கோடீஸ்வர புருஷன் இருக்கான், ஓடியாட வேலைக்காரங்க இருக்காங்க. ஃபெர்டிலிட்டி மருத்துவத்தை ஒரு மாஃபியா மாதிரி வளர்த்து விட்டுட்டு ஆரோக்கியமா இருக்க பெண்களையும் அந்த வலையில வந்து விழுன்னு சொல்றீங்களே. இப்ப நீங்க என்னதான் சமாதானம் சொன்னீங்கனாலும் அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது பின்னாடி ஒரு பெரிய சதிதான் இருக்கு கொன்னிதலா.